வெல்கம் டு பணியும் வைப்போம். டைம் அண்ட் ஒர்க் டாபிக் ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் டைப் 5 குரூப் பேஸ்ட் கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம 4 டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5வது டைப்ல குரூப் கான்செப்ட். இதுல கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க, என்ன ஷார்ட்கட்ஸ், என்ன ஃபார்முலா, எப்படி அப்ரோச் பண்றது, இதை டீட்டெயிலா ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7 man working 9 hours a day can do a piece of work in 30 days. In how many days will 10 man working for 7 hours a day டு த சேம் ஒர்க்? இந்த கொஸ்டினை எதுக்கு நான் குரூப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, இங்க பாருங்க, இங்க ஒரு 7 பேர் வேலை பார்க்கறாங்க, அதே மாதிரி இங்க வந்து ஒரு 10 பேர் வேலை பார்க்கறாங்க. அப்ப டீமா வேலை பார்க்கறாங்களா, அதனால இது வந்து குரூப் பேஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா டக்கு நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுனா இந்த ஃபார்முலா, எம்டிஹெச் ஃபார்முலா. ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை சால்வ் பண்றதுக்கான ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ரோச் பண்ணணும்னா முதல்ல அந்த கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதாவது ஒர்க் வந்து என்னன்னா, ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து பண்றாங்க, அந்த ஒர்க் வந்து ரெண்டு சைடுமே வந்து சேமான ஒர்க்கை தான் வந்து பண்ண போறாங்க. அந்த சேமான ஒர்க்கை வந்து பண்ற ரெண்டு டீம் மாதிரி இருக்கும்ல, அந்த டீமை வந்து கம்பேர் பண்ண சொல்றாங்கன்னா அது என்ன டீம் கேட்கணும். ஒரு டீம் வந்துன்னா ஒரு டைம்ல பண்ணிருப்பாங்க, இன்னொரு டீம் இன்னொரு டைம்ல பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டீம்ல வந்துன்னா மேன் பவர் 10 பேர் பண்ணுவாங்க, இன்னொரு டீம்ல பார்த்தா 20 பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? M1 D1 H1 E1 டிவைடட் பை W1 equal to M2 T2 H2 E2 divided by W2. M means என்ன? Number of men or women. D means என்ன? Number of days. H means என்ன? Number of hours in a day. E means என்ன? Efficiency of one man. W means வந்து எவ்வளவு ஒர்க் வந்து பண்றாங்க, என்ன ஒர்க் பண்றாங்க, அதுதான் W. இந்த ஃபார்முலாவை அப்படியே இந்த கொஸ்டினை வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா பொறுத்தளவுக்கு M1 T1 அண்ட் வந்து H1 into E1 divided by W1 இருந்தது, ஈக்குவலன் டு M2 T2 into H2 into U2 divided by வந்து W2 இருந்தது. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 7 men ஒர்க் பண்றாங்க. அப்ப மென் ஒரு டீம் வந்து நான் மென் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அவங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண ஹவர்ஸ் H1 கொடுத்துட்டாங்க, அவங்க ஒர்க் பண்ற டேயும் கொடுத்துட்டாங்க. அப்ப D1 என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு நாள்ல பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. அப்ப D2 கேட்டிருக்காங்க. இதுல கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா 10 men. அப்ப M2 வந்து கொடுத்துட்டாங்க, ஹவர்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்ப H2 வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க ஒர்க் பண்றது சேம் ஒர்க். இந்த ஃபர்ஸ்ட் டீம் எவ்வளவு ஒர்க் பண்ணாங்களே அதே ஒர்க் தான் பண்றதுனால ஒர்க் வந்து ஈக்குவல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டீம் பண்ற ஒர்க்கும் செகண்ட் டீம் பண்ற ஒர்க் ஈக்குவல்னால இப்ப W ஒர்க் ஈக்குவல் டு வந்து W ஒர்க், இது வந்து அடியாரும். அதனால அந்த W1 ஒர்க்கும் W2 ஒர்க் வந்து நான் அடிச்சிடறேன். இப்ப மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே வந்து வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணோம். M1 எடுத்து எவ்வளவு சொல்லிருக்காங்க, 7 பேர் சொன்னாங்க. எவ்வளவு டேல பண்றாங்க, 30 நாள பண்றாங்க. H1 என்ன, எவ்வளவு ஹவர்ஸ், 9 ஹவர்ஸ். E மீன்ஸ் வந்து எஃபிஷியன்சி. இந்த கொஸ்டின்ல எஃபிஷியன்சி கொடுக்கல அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற வேணாம், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். அதனால E1 E2 வந்து கொடுக்கல, அதை வந்து எடுத்து விட்டலாம். இந்த இடத்துல E1 E2 கொடுக்கல மீன்ஸ் என்ன, அவங்க வெளிப்படையா வந்துன்னா ஒரு மண் வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லல. டோட்டலா என்ன சொல்றாங்க, 7 மண் வந்துன்னா ஒரு நாள்ல வந்து 9 ஹவர் பண்ண, இதுக்குள்ள ஒரு மண் ஒரு நாள்ல அந்த 9 ஹவர்ல வேலை பார்த்திருப்பாரு. பட் அது வந்து வெளிப்படையா கொடுக்கறனால நான் E1 E2 வந்து எலிமினேட் பண்ணிட்டு மிச்சக்கு மட்டும் எழுதுறேன். எங்கன்னா 739 இருக்கு, ஈக்குவலன் டு M2 பார்த்தோன்னா எத்தனை பேர் அப்படின்னா 10 பேர், எவ்வளவு நாள்ல பண்றாங்க, அதுதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. D2. H2 வந்து எவ்வளவு நேரம், 7 மணி நேரம் பண்றாங்களாம். அப்ப 7 ஹவர்ஸ். நம்மளுக்கு T2 தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 7 இன்ட்டு 30 இன்ட்டு 9, கீழே வந்து 10 இன்ட்டு 7 வரும். இந்த 7க்கு இந்த 7 அடியாயிரும், இந்த 0க்கு இந்த 0 அடியாயிரும். அப்ப 3 இன்ட்டு 9 இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 27 அப்படின்னு வரும். அப்ப 27 நாட்கள் என்னன்னா வேலையை முடிப்பாங்க. ஆன்சர் D வரும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, if 12 compositor can compose 60 page of the book in 5 hours, how many compositor will compose 200 page of the book in 20 hours? இதுல என்ன 12 compositor men 1 கொடுத்துறாங்க. ஒரு டீமோட வந்து 12 பேர் கொடுத்துருக்காங்க, அதனால men 1. இதுல 60 பேஜ் வந்து கம்போஸ் பண்றாங்க, இதுதான் வேலை. அப்ப W1. இது 5 ஹவர்ஸ்ல பண்றதுனால இது வந்து H1. நம்மளுக்கு கேள்வி how many compositor, அப்ப என்ன men 2 தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் டீம்ல எத்தனை பேர் வந்து கம்போஸ் பண்ணோம், 200 பேஜை கம்போஸ் பண்ண முடியும். 200 பேஜ்னால இது வந்து W2, 20 ஹவர்ஸ்னால இது வந்து H2. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். men 1 இன்ட்டு T1 இன்ட்டு H1 டிவைட் பை வந்து W1 equal to men 2 இன்ட்டு T2 இன்ட்டு H2 டிவைட் பை வந்து W2. இதுல நான் ரெண்டு சைடுமே வந்து E1 E2 போடணும். எஃபிஷியன்சி ஆஃப் த ஒரு பர்சனை வந்துன்னா எந்த கொஸ்டினும் பெருசா கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்துன்னா E1 E2 நம்ம எடுக்க தேவையில்லை. men 1 வந்துன்னா 12 பேர், D1 D வந்துன்னா டே கொடுக்கல, ஜஸ்ட் சைட்டா வந்துன்னா ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப டேவும் வந்துன்னா எலிமினேட்டட். ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸ் வந்துன்னா 5 ஹவர்ஸ்.
ஒர்க் ஒன் வந்துன்னா 60 பேஜ் ஒர்க் பண்றாங்க. ஈக்குவலன்ட் மென் 2 தான் கேட்டிருக்காங்க. H2 வந்து என்ன 20 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களாம். ஒர்க் 2 அப்படின்னு பார்த்தா 200. இப்போ நம்மளுக்கு மென் 2 தான் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்க என்ன பண்ணலாம் 12 இன்ட்டு 5 இன்ட்டு 200 வரும். அதே மாதிரி கீழே வந்து 60 இன்ட்டு 20 இருக்கு. இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடியாரும், இந்த 2க்கு இந்த 2 அடியாரும், இது 6 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வரும். அப்ப மென் 2 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 10 அப்படின்னு வரும். 10 பேர் சேர்ந்து 200 பேஜ 20 மணி நேரத்துல வந்து கம்போஸ் பண்ணிடுறாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி 10 மெம்பர். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா டப்புன்னு என்னன்னா இந்த மாதிரி ஃபார்முலாலாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து வந்து அப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஃபார்மட் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. அடுத்து போயிடலாம். தேர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7 men complete a work in 52 days. In how many days will 13 men finish the same work? ஸோ அப்ப நான் இதுல 7 men இருக்கு. அப்ப மென் 1 கொடுத்துட்டாங்க 52னா அப்ப D1 கொடுத்துட்டாங்க. எவ்வளவு டேஸ்ல பண்றேன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன D2 கேக்குறாங்க. 13 மென்னா மென் 2 கொடுத்துட்டாங்க. ஒர்க் சேம் ஒர்க்னால W1 W2 ஈக்குவல். ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா எழுதாம அப்படியே போடலாம். மென் 1 வந்து 7, D1 அப்படின்னு பார்த்தா 52 ஈக்குவலன்ட் மென் 2 வந்துன்னா 13, D2 தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வேணும் D2 தான் வேணும் அப்படின்னா 7 இன்ட்டு 52 டிவைட் பை 13 வரும். 13 4ஆல அடிச்சுன்னா 52, 4ல 28. அப்ப D2 வந்து என்னன்னா 28 நாள வேலையை முடிப்பாங்க. ஆன்சர் D ல இருக்கு. நெக்ஸ்ட் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் 5% complete 5 project in 5 days then 50% complete 50 project in dash days. இதுல என்ன 5 பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப மென் 1 கொடுத்துருக்காங்க 5 ப்ராஜெக்ட் இதுதான் ஒர்க். அப்ப W1 5 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப D1 50%. அப்ப மென் 2 50 ப்ராஜெக்ட்னா இது வந்து W2. நம்மளுக்கு கேள்வி வந்து எவ்வளவு நாள். அப்ப வந்து நான் D2 கேட்டிருக்காங்க. இப்ப ஃபார்முலா படி வந்து மென் 1 D1 டிவைட் பை வந்து W1 இருக்கிறத மட்டும் வச்சு நான் ஃபார்முலா இது பண்றேன். மென் 2 இன்ட்டு D2 டிவைட் பை வந்து W2. மென் 1 வந்து 5, D1 வந்து 5 டிவைட் பை W1 வந்து 5 ப்ராஜெக்ட் ஈக்குவலன்ட் மென் 2 வந்து 50, D2 தான் கேட்டிருக்காங்க. W2 பார்த்தோன்னா 50. இதுலயே வந்து 5க்கு 5 அடியாரும் 50க்கு 50 அடியாரும். D2 டைரக்டா என்ன சொல்லலாம் 5 அப்படின்னு வரும். 5 டேஸ்ல முடிப்பாங்க. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் போயிடலாம். 5th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 210 men working 12 hours a day can finish a job in 18 days. In how many men are required to finish a job in 20 days working 14 hours a day? இதுல என்ன மென் 1 கொடுத்துட்டாங்க 210 பேராம். ஹவர்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்ப H1 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 18னா அப்ப D1 கொடுத்துட்டாங்க. how many men? மென் 2 கேக்குறாங்க. டேஸும் கொடுத்துட்டாங்க T2, ஹவர்ஸும் கொடுத்துட்டாங்க H2. ஏன்னா டைரக்டா வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். 210 D1 வந்துன்னா 18, H1 12. W1 பொறுத்தவரைக்கு இவர் வந்து ஒரு ஜாப் பண்றா சொல்றாங்க. அதே ஜாப்பை தான் வந்துன்னா இவரும் பண்ண போறாங்க. அதனால வந்து இந்த W1 அவங்க பண்ற ஒர்க்கும் W2 பண்ற ஒர்க்கும் சேம்னால W1 W2 நம்ம எடுக்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவலன்ட் போட்டு அடுத்து என்ன மென் 2 தான் கேட்டிருக்காங்க. மென் 2 இன்ட்டு D2 பார்த்தோன்னா 20 இன்ட்டு H2 பார்த்தோன்னா 14. நம்மளுக்கு மென் 2 தான் வேணும் அப்படின்னா 210 இன்ட்டு 18 இன்ட்டு 12 டிவைட் பை வந்து 20 இன்ட்டு 14. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம். 4 2 6 12. இந்த 7 அடிச்சலாம். 1 7 7 14 3 21 1 2 3 2 6. ஃபைனலா பார்த்தா 3 9 9 இன்ட்டு 18 இருக்கு. 9 இன்ட்டு 18 போட்டா 162. அப்ப 162 men வந்து தேவை. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. அடுத்து போயிடலாம். 6th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12 men complete 2400 square meter fluffing work in 10 days. Fluffing means வந்து உழுகுறாங்க. How many men are required to complete 3600 square meter fluffing work in 18 days? அதே தான் இங்கேயும் 12 men கொடுத்துருக்காங்க. அப்ப மென் 1 2400 ஸ்கொயர் மீட்டர்னா இதுதான் அவங்க பண்ற ஒர்க். அப்ப W1 10 days. அப்ப D1 how many men தான் கேட்டிருக்காங்க. அப்ப மென் 2 அவங்க பண்ற ஒர்க் வந்துன்னா W2, அவங்க பண்ற டே வந்து D2. டைரக்டா என்ன 12 men D1 பார்த்தோம்னா 10, அவங்க பண்ற ஒர்க் வந்து 2400 ஈக்குவலன்ட் மென் 2 தான் வந்து கேட்டிருக்காங்க. இன்ட்டு D2 பார்த்தோன்னா 18, கீழே W2 விடம் 3600. இது இங்கேயே அடிச்சுன்னா 0க்கு 0 போயிடும். 1 12 12 2 12 24 அப்ப 20 இருக்கும். இங்க 9ல அடிச்சுன்னா 1 9 9 20 18 4 9 36 அப்ப 400. இப்போ நம்மளுக்கு மென் 2 தான் வேணும் அப்படின்னா சைடு வந்து 400 இருக்கும். கீழே பார்த்தோன்னா 20 இன்ட்டு 2 வரும். 1 2 2 4 இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரும். இந்த 2க்கு இந்த 2 அடியாரும். ஃபைனலா பார்த்தா 10 பேர் சேர்ந்து வந்து வேலை பார்க்க முடியும்.
அதனால ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் போயிடலாம். 7th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் 22 men can build a wall of 110 meter in 10 days, the length of a similar wall built by 30 men in 6 days. இதுலயும் அதே தான் 22 men கொடுத்துருக்காங்க. அப்ப men 1 கொடுத்துருக்காங்க. 11 மீட்டர்னா அந்த வால் அவங்க தான் பண்ற ஒர்க்கு. இப்போ W1 அவங்க பண்ற டேஸ் வந்து 10 days. அடுத்து லென்த் ஆஃப் ஏ சிமிலர். இந்த லென்த் ஆஃப் சிமிலருக்கு பதிலாக சேமான வால் அப்படின்னு சொல்லினா W1க்கும் W2 ஈக்குவல் கூட அடிச்சிடலாம். ஆனா சிமிலர்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா அவங்க கேட்கறதே அந்த ஒர்க் 2 தான் வந்து கேட்கறாங்க. அது எத்தனை பேர் பண்றாங்கன்னா 30 men. அப்ப men 2 கொடுத்துறாங்க, டேஸும் கொடுத்துறாங்க D2. பட் அடுத்தா என்ன பண்ணலாம், men 1 வந்து 22. அவங்க எத்தனைனா 10 நாள் வேலை பார்க்கறாங்க. அவங்க பண்ற ஒர்க் வந்து 110 வந்து மீட்டர் வாழ அவங்க கெட்டணும். ஈக்குவலன்ட்டும் men 2 வந்து 30, அவங்க 6 நாள் பார்க்கறாங்க. அவங்க எவ்வளவு சைஸ் வால் வந்து கெட்டுவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் 2. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். 1 11 11, 2 11 22. நம்ம W2 தான் வேணும் அப்படின்னா இந்த 30 × 6 இந்த 2 வந்து கீழே வந்துடும். 2 மூவிரெண்டு 6 3 9, அப்ப 90. இப்ப 90 மீட்டர் கொண்ட வாழை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கெட்டுவாங்க. அதனால ஆன்சர் என்னன்னா டீல இருக்கு. இந்த டைப்ல வந்து ஒன்று லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது நம்ம 7 கொஸ்டின் பார்த்தோம். 7 கொஸ்டின் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்கு. இந்த டைப்ல இவ்வளவுதான் வந்து டஃப்னஸ் கேட்பாங்க. நம்ம கேட்கிற கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல அப்ரோச் பண்ணா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். சரி, அடுத்து போயிடலாம். 8 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ன சொல்றாங்க, ஆர்த்தி கேன் டைப் 85 பேஜ் இன் 10 hours. Aarti and Pina together can type 500 pages in 40 hours. How much time will Pina take to type 40 pages? இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த MDH ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் டீமா வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அப்ளை பண்ண முடியும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்த்தி வந்து தனியா வந்துன்னா டைப் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஆர்த்தி பினா 2 பேரும் சேர்ந்து வந்துன்னா டைப் பண்ணுவாங்களாம். பினா மட்டும் வந்து 40 பேஜ் டைப் பண்ணா எவ்வளவு நேரம் எடுப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகாது. இதை வந்து நம்ம மைண்ட்லயே வந்துன்னா டக்குன்னு அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே எக்ஸாமுக்கால வந்து திங்க் பண்ணிரும். வேற எப்படின்னா லாஜிக்கா ஆன்சர் பண்ணி பார்க்கணும். அதாவது ஆர்த்தி வந்து 10 மணி நேரத்துல வந்து 85 பேஜ் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண ஆர்த்தி வந்து 10 ஹவர்ஸ்ல 10 ஹவர்ஸ்ல வந்து 85 பேஜ் வந்து டைப் பண்றாங்களாம். அப்போ 1 மணி நேரத்துல எவ்வளவு டைப் பண்ணா கண்டுபிடிச்சாங்க. 1 ஹவர்னா அப்ப 85/10 அப்படின்னு போடுவோம். அப்ப 8.5 வரும். 1 மணி நேரத்துல 8.5 பேஜ் அவங்க வந்து டைப் பண்றதுனால 10 மணி நேரத்துல வந்து 85 பேஜ் வந்து டைப் பண்றாங்க. இது வந்து இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்த்தி அதே மாதிரி பினா 2 பேரும் சேர்ந்து வந்து 500 பேஜ வந்து 40 மணி நேரத்துல வந்து டைப் பண்றாங்களாம். அப்ப ஆர்த்தி பிளஸ் வந்து பினா 2 பேரும் வந்து 40 மணி நேரம். ஸோ 40 ஹவர்ஸ்ல எவ்வளவு பேஜ் வந்து இது பண்றாங்களாம், 500 பேஜ் வந்து டைப் பண்றதா சொல்றாங்க. அப்ப 1 ஹவர்ல வந்து எவ்வளவு டைப் பண்ணுவாங்க, 500 டிவைட் பை வந்து 14 போடும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். ஸோ 4ஆல அடிச்சுனா 12 நாங்க 48 வரும். மிச்சம் 2 இருக்கும். அப்ப புள்ளி வச்சு 20 இருக்கும். 4 5 20. 12.5 பேஜ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 மணி நேரத்துல வந்து 2 பேரும் சேர்ந்து டைப் பண்ணுவாங்க. இங்க பாருங்களேன், இங்க ஆர்த்தி மட்டும் 1 ஹவர்ல தனியா அவங்க 8.5 பேஜ் வந்து டைப் பண்ற கெப்பாசிட்டி கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது 1 மணி நேரத்துல எவ்வளவு 12.5 பேஜ் வந்து டைப் பண்றாங்கன்னா என்ன மீனிங், இந்த 12.5ல 8.5 போக, அப்ப 12.5ல 8.5 போக மிச்சம் இருக்கிற பேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அது யார் டைப் பண்ணுவாங்க, இந்த பினா தானே வந்து டைப் பண்ணுவாங்க. இப்ப 12.5ல 8.5 போச்சுன்னா 4 அப்படின்னு வரும். அப்ப 4 பேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா 1 மணி நேரத்துல யாரு டைப் பண்ணும் அப்படின்னா பினா டைப் பண்ணுவாங்க. ஏன்னா 1 மணி நேரத்துல அவங்க 4 பேஜ் டைப் பண்ணாதான் 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்துல வந்து 12.5 பேஜ் வந்து டைப் பண்ண முடியும். இப்ப இதை வச்சு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 40 பேஜ் பினா டைப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குன்னு கேட்டிருக்காங்க. அவங்க 1 மணி நேரத்துல 4 பேஜ் பண்ணா 40 பேஜ் வந்து பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும், இங்க 4 × 10 போடும். அப்ப இங்க வந்து 10 வரும். அப்ப 10 ஹவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 40 பேஜ் வந்து டைப் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 10 ஹவர்ஸ் வரும். இது வந்து புது மெத்தட் எல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் பேட்டர்ன்ல நம்ம சால்வ் பண்ணிருப்போம்ல. எல்சிஎம்னா ஏ வந்து 5 நாளைக்கு வந்து ஒர்க் பண்றாங்க, பி வந்து 4 நாளைக்கு வந்து அதே ஒர்க் பண்றாங்க. ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்து டோட்டல் கண்டுபிடிப்போம். 1 டே இது வந்து கண்டுபிடிப்போம். அதே மாதிரி என்ன பண்ணி இந்த இடத்துல 1 ஹவர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏக்கு வந்து 1 ஹவர், இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து 1 ஹவர். அப்ப பி வந்து என்னன்னா இந்த மொத்த 2 பேரும் சேர்ந்துல இருந்து கழிச்சுட்டோம்னா பி வந்து கழிச்சிடும். அதை வச்சு நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்கறோம்ல ஆன்சர் பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து போகுது. புரியும் நினைக்கிறேன். அடுத்து போயிடலாம். 9th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜு அண்ட் அக்பர் டேக் 4 hours and 6 hours to type 32 page and 48 page respectively on a computer. They are given an assignment of typing 256 pages. They work together typing on 2 different computers starting at the same time.
ஹவு மச் டைம் வில் தே டேக் டு கம்ப்ளீட் அன் அசைன்மெண்ட் இன் ஹவர்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததான் அதே எல்சிஎம் பேட்டர்ன்ல நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது ராஜு வந்து என்னன்னா வேலை பார்க்கறாரு. எவ்வளவு 4 மணி நேரத்துல. ஸோ 4 ஹவர்ல எவ்வளவு வந்து பேஜ் டைப் பண்ணுவாராம்? 32 பேஜ். அப்ப என்ன 1 ஹவர் வேணும் அப்படின்னா 32 டிவைட் பை 4 அப்படின்னு போடுவோம். ஸோ 4 அடிச்சுன்னா 8 வரும். ஒரு மணி நேரத்துல வந்து 8 பேஜ் வந்து டைப் பண்ணுவாரு. அடுத்து என்ன சொல்றாங்க? அக்பர் சொல்றாங்க. ஸோ அக்பர் வந்து எவ்வளவு நேரமா 6 ஹவர். ஸோ 6 ஹவர்ஸ்ல வந்து 48 பேஜ் வந்து டைப் பண்ணலாம். 1 ஹவர்ல வந்து 48 டிவைட் பை வந்து 6. இதை வந்து 6ஆல அடிச்சுன்னா இதுவும் வந்து 8 தான் வரும். அப்போ 1 ஹவர்ல வந்து 8 பேஜ். நான் எதுக்கு இந்த இடத்துல 2 பேருக்குமே வந்து 1 ஹவரை கண்டுபிடிக்கணும்? நம்ம 1 ஹவர் வந்து தெரிஞ்சுட்டா போதும். அந்த 1 ஹவர்ல 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறத வச்சு அவங்க மொத்த அசைன்மெண்ட் எவ்வளவு வந்து என்னன்னா பேஜ் டைப் பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குன்னு கண்டுபிடிச்சலாம். இதை நம்ம அந்த எல்சிஎம் பேட்டர்னே பார்ப்போம். அதாவது 1 டேல வந்து அவங்க 2 பேரும் வந்து எவ்வளவு வேலை பார்க்கறாங்க அதை கண்டுபிடிச்சா ஈஸியா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். இந்த இடத்துல வந்து 2 பேர் 1 ஹவர்ல, அதாவது ராஜு பிளஸ் வந்து அக்பர் 2 பேரும் வந்து 1 ஹவர்ல வந்து எவ்வளவு பேஜ் பண்ணுவாங்க? இங்க ஒரு 8 பேஜ், இங்க ஒரு 8 பேஜ். அப்ப டோட்டலா வந்து 1 ஹவர்ல 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது 16 பேஜ் வந்து டைப் பண்ணிடுவாங்க. மொத்த பேஜ் எவ்வளவு பண்ணணும்னா 256. அப்ப 256 1 ஹவர்ல 16, 256 டிவைட் பை 16 போட்டோம்னா எவ்வளவு நேரம் ஆகும் கண்டுபிடிச்சலாம். இது 8ஆல அடிச்சுன்னா ஈரெட்டா 16, இதை 8ஆல அடிச்சுன்னா 3 24, மிச்சம் 1 வரும் 16. இப்ப ஈரெட்டா 16. அகைன் 2ஆல அடிச்சுன்னா 16 32. அப்ப என்ன 16 ஹவர்ஸ்ல இவங்க கம்ப்ளீட்டா வந்து 256 பேஜ் வந்து டைப் பண்ணிடுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 16 இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பை ஒர்க்கிங் 12 hours a day 90 people can complete a work in 16 days. How much work will be left after 24 days if 70 people work for 8 hours per day? இதுக்கு நம்மளால வந்து அந்த MTH ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா, இதுல ஒரு சைடு வந்து 90 people கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி 16 கொடுத்துட்டாங்க, 12 hours a day ஒர்க் பண்றாங்க. ஒரு சைடு ஒரு டீமை கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து ஒரு டீமை கொடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதே தான் இன்னொருல வந்து 70 பேர் வேலை பார்க்கறாங்க 8 hours day. ஆனா 24 டேஸ் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க்கை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. என்னன்னா இதுக்குமே நம்ம லாஜிக் தான். இதுக்கு என்ன பண்ணலாம்? 90 பேர் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் வந்து 90 பேர் இருக்காங்க. அவங்க 16 நாள் வேலை பார்க்கறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் வேலை பார்த்தா இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிச்சலாம். அதாவது ஒண்ணும் கிடையாது, டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம மொத்தமா வந்து எவ்வளவு வேலை பார்க்கறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எல்சிஎம் பேட்டர்ன்ல வந்து ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து வந்து டோட்டல்ல கண்டுபிடிப்போம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டல் ஒர்க் நார்மலா ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன். அதாவது எஃபிஷியன்சி இன்ட்டு வந்து என்ன சொல்லணும் டைம் அப்படின்னு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். எஃபிஷியன்சி மீன்ஸ் வந்து எவ்வளவு ஒர்க் பண்றாங்க, ஒரு மண் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்க்கறாங்க, அந்த மாதிரி வந்து மொத்தம் எவ்வளவு 90 பேர் வந்து வேலை பார்க்கறாங்க. 90 பேர் எவ்வளவு நாள் வேலை பார்க்கறாங்க? 16 நாள் வேலை பார்க்கறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 12 ஹவர்ஸ் பாக்குறாங்க. அதனாலதான் இங்க 90 இன்ட்டு 16 இன்ட்டு 12 போட்டிருக்கேன். இப்ப டோட்டல் ஒர்க் இவங்க வந்து டோட்டல் ஒர்க் 1 வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 17,280 அப்படின்னு வரும். இதை என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டீம் பண்ண வந்து டோட்டல் ஒர்க். செகண்ட் டீம் இருக்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ண வந்து டோட்டல் ஒர்க் என்னன்னா அந்த டீம்ல பாத்தீங்கன்னா 70 பேர் வேலை பார்க்கறாங்க. எவ்வளவு நாள்னா 24 நாள் வந்து வேலை பார்க்கறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவுனா 8 ஹவர்ஸ் பாக்குறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ஒர்க் வந்து டீம் 2 ஓட கிடைக்கும். இதை பண்ணனா 13,440 ஒர்க் அப்படின்னு வரும். இப்ப கேள்வி என்னன்னா இவங்க 24 நாள் வந்து வேலை பார்க்கறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஒர்க் வந்துன்னா லெஃப்டா இருக்கும், எவ்வளவு வேலை வந்துன்னா பார்க்காம இருக்கும், அதை கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் டீம் பண்ண வந்து டோட்டல் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து செகண்ட் டீம் பார்த்த டோட்டல் ஒர்க் வந்து கழிச்சுட்டோம். மிச்சம் எவ்வளவு ஒர்க் இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா இதை கழிச்சோம்னா 17,280 இருந்து 13,440 கழிச்சோம்னா 3,840 வந்து நிற்கும். இந்த 3,840 தான் வந்து ஆன்சர். ஆனா இங்க வந்து ஆப்ஷன்ல பாருங்களேன் எல்லாமே என்னன்னா விகிதத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப விகிதத்துல மீன்ஸ் வந்து அந்த மொத்தம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல இந்த 3,840 வந்து விகிதமா மாத்திருக்காங்க. அதாவது 3,840 அப்படியேதான் இருக்கு. டிவைடட் பை வந்து 17,280 போட்டிருக்காங்க. இதுலதான் விகிதம் கிடைக்கும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரும். இதை நம்ம 8ஆல அடிச்சோம்னா 48 வரும். இதை நம்ம 8ஆல அடிச்சோம்னா 7 16, மிச்சம் 1 6 அப்படின்னு வரும். இதை நம்ம 4ஆல அடிக்கலாம். 1 4 2 8. இதை நம்ம 4ஆல அடிச்சோம்னா 5 20, மிச்சம் 1 வரும். 4 16. அடுத்து இது 6ஆல அடிச்சோம்னா 2 வரும். இதை 6ஆல அடிச்சோம்னா 96 64. இப்போ ஃபைனலா என்ன 2/9 ஆன்சர் வந்து பில இருக்கு. இந்த கொஸ்டின் இந்த டோட்டல் ஒர்க் ஈக்குவலன்ட் வந்து எஃபிஷியன்சி இன்டு டைம் இந்த ஃபார்முலாவை நம்ம டைப் 7ல வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கேன். டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும், எஃபிஷியன்சி இன்டு டைம் போட்டா போதும். எஃபிஷியன்சி உனக்கு எதுவும் ஒரு ஆளு எவ்வளவு வேலை பாக்குறாங்க, மொத்தம் எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்க எத்தனை பாக்குறாங்களோ இதை மல்டிப்ளை பண்ணாதான் வந்து டோட்டல் ஒர்க்.
சரி, அடுத்து போயிடலாம். இந்த டைப்போட லாஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, a group of men decided to complete a work in 10 days, but 5 of them remain absent. If the rest of the group completes the work in 12 days, find the original number of men. இதுக்கு நம்ம வந்து அந்த MTH ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஃபார்முலா என்ன, M1 into D1 into H1 divided by வந்து W1 equivalent men2 into D2 into H2 divided by வந்து W2. இதுல என்ன சொல்லிட்டாங்க, குரூப் ஆஃப் மென் சொல்றாங்க, ஆனா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லல. இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, நமக்கு மென் வந்து அந்த குரூப் ஆஃப் மென் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க 10 days வந்து வேலை பார்க்கறாங்க. இப்ப மென் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அவங்க எத்தனை வேலை பார்க்கறாங்கன்னா டி வந்து கொடுத்துட்டாங்க, 10 days அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹவர்ஸ் வந்து கொடுக்கல, அதனால நம்ம வந்து என்னன்னா ஹவர்ஸ் எடுக்க தேவையில்ல. இப்போ குரூப் ஆஃப் மென் சேர்ந்து வந்து ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, 5 பேர் வந்து ஆப்சன்ட் சொல்றாங்க. அப்படி 5 பேர் ஆப்சன்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்ட் ஆஃப் த குரூப் இருக்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்னன்னா அதே ஒர்க்கை தான், அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணாங்களோ அதே ஒர்க்கை தான் வந்து அந்த மிச்சம் இருக்கிற டீம் மட்டும் வந்து சேர்ந்து பண்றாங்க. அது பாக்குறதுக்கு அவங்களுக்கு 12 ஆகுதாம். அப்ப என்ன மீனிங்னா, இந்த ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கிற வந்து என்னன்னா ஒர்க்கும் சரி, செகண்ட் டீம்ல இருக்கிற ஒர்க்கும் சரி, ரெண்டுமே சேம் தான். சோ சேமா இருக்கனால இந்த W1 W2 நான் அடிச்சிடறேன். பட் இந்த ரெண்டாவது டீம்ல இருக்க இந்த மென்டூர் இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்னன்னா ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து போயிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டீம்ல எவ்வளவு பேர்னு தெரியாது, அது எக்ஸ்னு எடுத்திருக்கோம். அப்ப எக்ஸ் மைனஸ் வந்து 5 அப்படின்னு எடுப்பேன். அவங்க எத்தனை வேலை பார்க்கறாங்கன்னா 12 வந்து வேலை பார்க்கறாங்க. அப்ப 12. இப்ப நம்மளுக்கு கேள்வி வந்து ஒரிஜினல் நம்பர் ஆஃப் மென் தான் கேட்டிருக்காங்க. மீன்ஸ் வந்து எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 10x வரும் ஈக்குவலண்ட் இது உள்ள போனா 12x மைனஸ் வந்துடும் 12 60 அப்படின்னு வரும். அந்த 60 இந்த சைடு கொண்டு வந்துடும், இந்த சைடு 10x இங்கிட்டு வந்துச்சுன்னா அப்ப 12xல 10x போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2x அப்படின்னு வரும். அப்ப நம்மளுக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு 2 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 30 வரும். என்ன மீன், 30 பேர் இருந்தாதான் அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஈவன் இதை நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கூட செக் பண்ணிக்கலாம். அதாவது 30 பேர் வந்து 10 நாள் வந்து வேலை பார்க்குறாங்களா, அப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவு வரும், 300 ஒர்க் வரும். இந்த 30 பேர்ல 5 பேர் போறாங்களா, அப்ப 25 பேர் இருப்பாங்க. 25 பேர் வந்து 12 வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இங்க கொடுத்துருக்காங்க 12 வேலை பார்க்குறாங்க. இதை நம்ம ஈக்குவலன்ட் பண்ணணும்னா என்ன வரணும், 300 தான் வரணும். ஏன்னா டோட்டல் ஒர்க் இவங்க பண்ற ஒர்க் சரி, இவங்க பண்ற ஒர்க் சரி, ரெண்டுமே சேம். இப்ப 25 இன்ட்டு 12 போட்டா நமக்கு என்னதான் வரும்னா 300 தான் வரும். அதனாலதான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட். அப்ப ஆன்சர் என்ன வரும், வித் 30 men வந்து கரெக்டான ஆன்சர். இது ஈவன் அந்த டோட்டல் ஒர்க் ஃபார்முலா கூட அப்ளை பண்ணலாம். டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல கூட அப்ளை பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, நம்ம எஃபிஷியன்சி தான் வந்து எவ்வளவு பேர் வேலை பார்க்கறான்னு எடுப்போம். இந்த இடத்துல குரூப் ஆஃப் மென் கொடுத்தனால எக்ஸ், அப்ப என்ன எஃபிஷியன்சில வந்து வெரி எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். டைம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா 10 days, அப்ப 10x இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த எக்ஸ்ல இருந்து வந்து ஒரு 5 பேர் போறாங்க. அப்ப எக்ஸ் மைனஸ் 5 அவங்க எதுனா 12. இது என்னன்னா வந்து டோட்டல் ஒர்க் ஒரு டீம், இது என்னன்னா டோட்டல் ஒர்க் வந்துன்னா ரெண்டாவது டீம். ஆனா 2 பேரும் பாக்குற வந்து டோட்டல் ஒர்க் சேம்னால இது ரெண்டும் ஈக்குவலன்ட் பண்ணணும். இந்த இது கிட்ட வந்து வந்துரும். இது நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து கரெக்டா தான் வரும். நீங்க இந்த கொஸ்டினை ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு என்ன பேட்டர்ன் வேணா இருக்கலாம், எத்தனை டைப் வேணா இருக்கலாம். பட் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை கேட்கும் போது அந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கான ஃபார்மேட் லாஜிக்கலா எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம மைண்ட் திங்க் பண்ணும்போது தான் நம்ம ஆக்சுவலாவே வந்து லேர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதோட வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட டைப் 5 வந்து ஓவராது. இது கன்வியூஸ் பண்ணா டைப் 6 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.